ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்குறோம். மிஷின் ஹார் ரேட் மெத்தடில் இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. A machine was acquired on 1st April 1992 at a cost of rupees 2,70,000. So machinery purchase பண்ண rate வந்து 2,70,000. The cost of installation being 30,000. அது காஸ்ட் அந்த மிஷினரி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து 30,000 எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. ஸோ ரன்னிங் வரைக்கும் ஆகிற எக்ஸ்பென்சஸ் வந்து கேபிட்டல் நேச்சராக மிஷினரியோட எக்ஸ்பென்சஸாக தான் எடுத்துக்கும், மிஷினோட காஸ்ட்டாக தான் எடுத்துக்குவோம். ஸோ 2,70,000 + 30,000 மிஷினரியோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh. It is expected that its total life will be 60,000 hours. அதோட லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 hours ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் 1992 இட் வாஸ் ஒர்க் ஃபார் 15,000 hours. ஸோ 92ல் வந்து 15,000 hours ஒர்க் பண்ணிருக்கு. டியூரிங் 93 ஃபார் 24,000 hours. ரைட் அப் த மிஷினரி அக்கௌண்ட் ஃபார் 92-93 மிஷினரி அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. இப்போ மிஷினரி அக்கௌண்ட்டில் மெஷின் பர் ஹார் ரேட் எவ்வளவுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷினரி அக்கௌண்ட் போடலாம். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்குறோம். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் மெஷின் ஹார் ரேட் மெத்தடில் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டோம் பாருங்கள். 1492ல் 2,70,000க்கு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு 3 lakh ஆயிருக்கு. டோட்டல் காஸ்ட் இப்போ மிஷினரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh ஆயிருக்கு. எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 16 hours, 60,000 hours. 92ல் 50,000 ஒர்க் பண்ணியிருக்கோம். 93ல் 24 hours ஒர்க் பண்ணியிருக்கோம். 92-93க்கு நம்மளுக்கு மிஷினரி அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மிஷின் ஹார் ரேட் கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் மிஷின் ஹார் போட முடியும். ஸோ மிஷின் ஹார் ரேட்டுக்கான ஃபார்முலா என்னங்க? காஸ்ட் ஆஃப் த மிஷின் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் டோட்டல் ஹார்ஸ் ஆஃப் த லைஃப். ஸோ அது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ மிஷினோட காஸ்ட் என்னங்க நம்மளுக்கு 3 lakh. காஸ்ட் ஆஃப் த மிஷின் வந்து நம்மளுக்கு 3 lakh டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் என்ன சொல்லியிருக்காங்க? 16,000 ஹார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாமா? எவ்வளோ வருது அப்படிங்க? ₹5 per hour. ஸோ அப்போ ஒரு ஹாருக்கு நம்மளுக்கு மிஷினுக்கு எவ்வளோ ரேட் ஆகுதுங்க? ₹5 செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம டிரான்சாக்ஷன்ஸை போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மிஷினரி அக்கௌண்ட் போடணும். டெபிட் சைடில் டேட்டு, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட்டு. அதே மாதிரி கிரெடிட் சைடில் டேட்டு, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக வந்து டெபிட் சைடில் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். டெபிட் மிஷினரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது அசட் ஐட்டம். அசட்டோட ஓப்பனிங் எப்போவும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டெபிட் சைடில் வரும்னு சொல்லியிருக்கோம். ஓப்பனிங் டெபிட்டில் வந்தால் க்ளோசிங் வந்து கிரெடிட் சைடில் வரும். மிஷினரி பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் வரும். சேல் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வரும். அதே மாதிரி டெப்ரிசியேஷன் வந்து நம்மளுக்கு எங்கே வருங்க? கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா? ஸோ இதான் பேசிக் கான்செப்ட். இது புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். மிஷினரி லெஜர் அக்கௌண்ட்டு இப்போ டெபிட் சைடு, கிரெடிட் சைடு நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குங்க? மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணது இருக்கா? மிஷினரி பர்ச்சேஸ் நம்மளுக்கு எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன்? டெபிட்டில் வரும்னு சொல்லியிருக்கோமா? எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க? 1492ல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மிஷினரி பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்போ மிஷினரிக்கு என்ன சேனல் வருங்க? மிஷினரி அக்கௌண்ட் டு பேங்க் அப்படின்னு வருமா? சப்போ டு பேங்க். ஓகே, உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வேணால் இது என்னங்க பர்ச்சேஸ்ன்னு வேணால் எழுதிக்கோங்க. எக்ஸாமில் நீங்கள் எழுத வேண்டியதில்லை, உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எழுதிக்கோங்க. ஓகேவா? இதோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க? 2,70,000 + 30,000. ரன்னிங் கண்டிஷன் வர வரைக்கும் மிஷினரி பர்ச்சேஸ்லேருந்து ஆக வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினரியோட காஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ 3 lakh. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸோ அந்த இயரில் கொடுக்கல. ஸோ மிஷினரி அப்போது டெப்ரிசியேஷன் போட்டுடலாம். 31/12/92. ஓகேவா? ஸோ டெப்ரிசியேஷன். ஸோ பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான். ஸோ 92ல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க? 15 hours யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ 15 hours இன்ட்டு மிஷின் ஹார் ரேட்டுக்கு எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க? நம்மளுக்கு 5 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ டெப்ரிசியேஷன் வந்து 1 hourக்கு ₹5 ஆகுது அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ அப்போ என்ன வருங்க? 75,000. ஓகேவா? ஸோ 15,000 × 5 75,000. அடுத்தது வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை பேலன்ஸ். இதை நம்மளுக்கு என்னங்க? பேலன்சிங் ஃபிகர்.
ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் நம்மளுக்கு அதிகமாக வருது இல்லையா டெபிட் சைடில். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 lakh. இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு 2,25,000. ஓகேவா. ஸோ இந்த க்ளோசிங் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு என்ன ஆகுங்க, ஓப்பனிங் ஆகுமா. ஸோ அப்போ 1,193க்கு 2 பேலன்ஸ் எவ்வளோங்க, 2,25,000. ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த இயரில் நம்மளுக்கு யூசேஜ் எவ்வளோங்க, 24,000 ஹார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 31/12/93 அதுதான் நம்மளுக்கு டெப்ரிசியேஷனு பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறேங்க, 24,000 ஹார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரேட் பர் ஹார் டெப்ரிசியேஷன் எவ்வளோ நம்மளுக்கு 5 rupees இல்லையா. அப்போது 24,000 into 5, ஸோ 1,20,000. ஓகேவா. ஸோ வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் வந்து 2,25,000 டெபிட் சைடில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2,25,000. ஸோ இதிலிருந்து மைனஸ் 2,25,000 1,25,000 லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னதுங்க, 1,05,000. இப்போது மிஷினரியோட வேல்யூ 31/12/93 பை பேலன்ஸ் அக்கௌண்ட். இது நம்மளுக்கு எதுங்க நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குதுங்க, 1,05,000 வேல்யூவான மிஷினரி. இது வந்து 1,194ல். ஸோ 2 பேலன்ஸ் 1,05,000 வரும். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால நம்ம அது வரைக்கும் போட்டால் போதும். ஸோ எவ்வளோ இயர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 92, 93 2 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 இயர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம போட்டுட்டோம். ஸோ இன்கேஸ் மெஷின் ஹார் ரேட்டில் நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போட சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.